தமிழ்நாட்டுக்கார் வேலை பார்க்காரு, அவர் தான் சமைச்சு கொடுப்பாரு. இந்த 200 ரியாலுக்கு அவருக்கு சாமான் வாங்கி கொடுத்துட்டு சிக்கன் தான் அந்த அளவு இருக்குது. வண்டிக்குள்ள ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வெயில் அடிக்குதுல. சவலின் பாய், என்ன பாய் எடுத்தாச்சா வண்டியா? 89 ரியாலு உடச்சி போட்டுருவீங்களோ? மூளை இல்லைக்கோண்ணா, நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன் தலைக்கு. பார்த்தீங்கன்னா சலீம், இது பேர் சலீம் தானே பாய்? இது பேர் ஹிந்தி. அப்புறம் கேரளா தெரியுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு போயிட்டு ரூமுக்கு வர கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. 3:30க்கு வந்துட்டு தூங்க 4:30 5 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. கஃபில் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு 2 பாக்ஸ் தந்தாங்க. பாக்ஸ் தந்துட்டு நீ இஸ்திராவுக்கு போயிட்டு சாப்பாடு சமைச்சு வாங்கிட்டு, அவங்க அம்மா வந்துருக்காங்க இங்கே. அவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, அங்கே போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. சாமான் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரியால் கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கார் தான், ஒரு தமிழ்நாட்டுக்கார் வேலை பார்க்காரு, அவர் தான் சமைச்சு கொடுப்பாரு. இந்த 200 ரியாலுக்கு அவருக்கு சாமான் வாங்கி கொடுத்துட்டு சிக்கன் தான் நினைக்கிறேன், ஏன்னா 200 ரியால் அப்புறம் சிக்கன் தான் வாங்க முடியும். சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அதை சமைச்சிட்டு அதை அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டு வரணும். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திக்கிறேன். காலைல இப்போ தான் விடியுது எனக்கு. மணி கரெக்டாக 12:45 ஆகுது. எந்திக்க முடியுது. அதுவும் கஃபில் தான் கால் பண்ணி எழுப்புனாரு. சாப்பிடல. சரி, அங்கே போயிட்டு இதை கொடுத்துட்டு கடையில் ஏதாவது சாப்பிட வேண்டியதான். பைசா எடுத்து வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் நமக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பர்ஸ் எடுத்தாச்சு. காலை சாப்பாடு கடையில் ஏதாவது வாங்கி முடிச்சுக்கலாம். வாங்க நேராக கிளம்பிடலாம். தூங்கி எழுந்திரிச்ச உடனே டியூட்டி. வண்டி சாவி எடுத்துடலாம் தெரியலையே. வெயில பாருங்க போட்டு கொடுத்தது. சமைக்கலான்னு பார்த்தா டைமே கிடையாது, போய் சொல்லிட்டாங்க உடனே. இப்போ அங்கே போய் சாப்பாடு கொடுக்கல. சம்டைம் நமக்கு ஏதாவது சாப்பாடு தந்தாலும் தரலாம், வாய்ப்பு இருக்குது. தந்தால் சாப்பிட வேண்டியதான், இல்லைன்னா கடையில் பக்கத்தில் போய் மஜ்பூஸு இல்லை கப்ஸா ஏதாவது சாப்பிட்ணும். நேற்று கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு. நேற்று நைட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு கல்யாண வீட்டில். கல்யாணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு முடிஞ்சு 10 மணிக்கெலாம் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 10 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு, ஆனால் வெயிட்டிங் தான் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வண்டிக்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு திணறுது, அந்தளவு இருக்குது வண்டிக்குள்ளே. வண்டிக்குள்ளே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வெயில் அடிக்குதுல, அதனால் பேச முடியல, மூச்சு திணறுது, அந்தளவு இருக்குது ஹீட்டு. கிளாஸ் எல்லாம் திறந்து விட்டேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இஸ்திராக்கு. இப்போ இஸ்திராக்கு வந்துட்டு, அதாவது தப்பாக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் சமையல்காரங்களாம் அரபியில் தப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு சாமான் வாங்கணும் சமைக்கிறதுக்கு. சாமான் வாங்க தான் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பாயை கூப்பிட்டு சாமான் வாங்கிட்டு, அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பாய் ரூமில் மதியான சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காராம். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க சமைக்கிறத கொண்டுட்டு போக வேண்டியதுதான். ஸோ இந்த கடையில் தான் சாமான் வாங்க போகிறோம். 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். இல்லை பாய் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அவருக்கு தெரியும், ஏன்னா சமையல்காரர்னா ஒவ்வொரு சாமானாக வாங்கணும். அவர் பார்த்து வாங்குவார். வாங்கிட்டு இஸ்ராவில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அதை சமைச்சு ரெடி பண்ணணும். இப்போ 2 மணி நேரம் அவர் கூட வெயிட் பண்ணிவிட்டு போகணும். சவலின் பாய், என்ன பாய் எடுத்தாச்சா வண்டியா? 89 ரியாலு. ஃபேன் 89 ரியால். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சாமான்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த சைடு இருக்கிறதெல்லாம். ரைஸ் எடுக்கணுமா பாய்? சரி எடுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளிட்டு ஒவ்வொரு சாமானும் வாங்கணும். டிஷ்யூ பேப்பரா? 26 ரியால். இது 13 ரியால். 13 ரியால் இது. இல்லை விலை கம்மி. இது கையை தொடக்கி தானே, இது எடுங்க. இருக்குது. இதுதான் 13 ரியால், வேறு கம்மியெலாம் இல்லை. வேறு இல்லை பாய், அதை எடுங்க. டிஷ்யூ பேப்பரு சாப்பிட்டு போகல, அவங்க கையை துடைக்கிறதுக்கு பாத்ரூமில் போட்டுருவாங்க. என்ன பாய்? அம்மா இருக்குங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இன்ஷால்லா கண்டிப்பாக. வேலைக்கிழமை தானே?
நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு ஆமாம் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த பேக்கில் கிடக்கு பாருங்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ மட்டன் தான் வைக்காங்க. மட்டன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ அது சமைக்கிறதுக்கான சாமான் மட்டும் வாங்க போகிறோம். வாங்கிட்டோம் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில். வரையில் பார்த்தீங்கன்னா நான் காலைல எழுந்திரிச்ச உடனே அப்படியே வந்துட்டேன். சாப்பிடவே இல்லை எதுவுமே. சரி பசிக்குதான்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் மில்க் வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த ப்ரோட்டீன் மில்க்கு. இது பார்த்தீங்கன்னா அல்மராய் கம்பெனி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி பனானா ஃப்ரீ ஃபேட்டு, அதாவது கொழுப்பு கிடையாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 130 ரூபா சம்திங் வரும். இப்போ தண்ணி எடுக்கணுமா, மறுபடியும் தண்ணி எடுக்க வந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆட்டு தலைக்கறி வச்சுருந்தாராம். ஸோ அந்த சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிடுவோம் நம்ம 2 ரூபா அப்படின்னு சொன்னார். நல்ல வேலை கடைக்கு போகணும் தான் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் கடையில் சாப்பாடு இருக்கான். இப்போ போயிட்டு அவர் ரூமில் அந்த தலைக்கறி வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். அந்த சாப்பாடு ரெடி ஆனோன்னே நேராக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கொண்டு போயிடலாம். அப்புறம் மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை கப்பில் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். இதான் இஸ்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இஸ்ராவை இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இதான் நியூ இஸ்ரா. முதல்ல இங்கே வந்து கைமா தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக இஸ்ரா கட்டுறாங்க. ஸோ வந்துவிட்டோம். இப்போ சாமான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். பாய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்மளும் மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காரு சமைக்க. 1 மணி நேரம் கழித்து சமைச்சு அப்படியே எடுத்துகிட்டு போனோம். ஸோ இதுதான் சமைக்கிற இடம். நீங்கள் சாப்பிட்டீங்களா பாய்? நீங்கள் சாப்பிட போட்டு தரேன், நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரி வைங்களா. அந்த பால் வந்து சிக்கன் மட்டும் எடுத்து தராங்க. பால் எடுத்துக்கியா? ஆமாம், அந்த பாலும் அந்த பட்டர் இருக்குல்ல, ஆமாம், அது எடுத்து தராங்க. சரி பாய். மூளைலாம் கிடக்கு. மூளை இப்போ தான் போட்டேன். அந்த வேலை தலையை உடச்சி போட்டுருவீங்களோ? நம்ம தலை அப்படி மூளை சாப்பிட முடியும். மூளை இல்லைக்கோண்ணா. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன் தலைக்கறி. சாப்பிட்டதே இல்லை. வாங்க வாங்க. போதும் பாய், உங்களும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தலைக்கறி ட்ரை பண்ண போகிறோம். உட்காந்து திருப்தியாக சாப்பிடுங்க. இது என்ன பண்ணுறேன்? சரி நீங்கள் வேலையை பாருங்கள். நான் முக்கியம், நான் இங்கே உட்காந்து அடிச்சிட்டு தான். தலைக்கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது தலைக்கறி. ஸோ இன்றைக்கி மத்தியானம் தலைக்கறி சாப்பாடு தாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடை முடிச்சிட்டோம். சாப்பாடை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்க ரெடி ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என் கஃபேலோட இஸ்ரா. முதல்ல ஒரு கைமா இருந்துச்சு, இப்போ இது புதுசாக இடிச்சிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. சரி அப்போ நீ இஸ்ராவில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துரு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவந்துட்டாரு. நேராக பார்த்தீங்கன்னா இஸ்ராக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதான் புது இஸ்ரா, இப்போ ரெடி பண்ணது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணோன்னா அவர் சாப்பாடு ரெடி பண்ணிடுவார். அப்புறம் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் நேராக கொண்டு போய் சாப்பாடை போய் கொடுக்க வேண்டியதான். ஸோ இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லேயே வந்து காவா சாயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது இந்த இஸ்திராவில். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. செட்டப்லாம் பாருங்கள், வேறு லெவல். பார்த்தீங்கன்னா சலீம், இது பேர் சலீம் தானே பாய்? இது பேர் ஹலீமா? சலீக்குன்னு சொல்லுவாங்க இதை. சலிக்கு ரெடி பண்ணிவிட்டு மட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணி மேலே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட வேண்டியதான். இதுதான் மட்டன். இது ஃபுல்லாகவே மட்டனை வேக வச்சுருக்குல்ல பாய், வேக வச்சு அந்த சலிக்கு மேலே வச்சுட்டாங்க. இது அரபி ஃபுட்டு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முடிஞ்சது கரெக்டாக. நான் கூட ஒரு 1.5 மணி நேரம் தான் முடிஞ்சுன்னு பார்த்தேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம். இது 2 வந்து கஃபிலா அம்மாவுக்கு, அந்த உள்ளே இருக்கிறது வந்து கஃபிலுக்கு. மொத்தம் 4 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்தனால நமக்கும் சாப்பாடு தந்துட்டார், அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாம் காலிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடாம தான் இருந்திருக்க மாதிரி இருக்கும். பயங்கரமான வெயில் வேறு போட்டு கொடுத்துது. இப்போ கஃபிலுக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய் அங்கே ஹோட்டலில் போய் கொடுத்துட்டு இதை, அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு கஃபிலில் கொடுக்கணும். மணியே பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆயிடுச்சு. இப்போ எப்படியும் ஒரு 6:30-7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூட்டி வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கூட, 48 டிகிரி என்னமோ அடிக்குது. கொஞ்ச நேரம் தான் வண்டியை விட்டுருந்தேன். வண்டியில் உள்ள பாத்திரத்தை உள்ளே வச்சுருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கொதிக்குது. ஸோ அவ்வளோ அடிக்குது வெயில். அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட வெயில் பயங்கரமாக இருக்கும். ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் தொடர்ந்து வெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் போயிடும்.
सऊदी अरबिया पुदिया हाँ मुदीर पुदिया ना हाँ पुदिया ओल्ड हाँ बस हिंदी माफ़ी मालूम थोड़ा थोड़ा बस कितना महीने सऊदी हाँ 3 years 3 years अयो तला दसना थोड़ा थोड़ा मालूम केरला केरला मालूम थोड़ा थोड़ा हाँ मैं कैसा मालूम अच्छा चटनी चटनी विழுந்துடாம चटनी ओके ஒரு 3 4 5 6 7 8 10 11 13 12 அது மகா 24 29 कुल्लू தெரியும் அது தமிழ் केरला இல்ல सेम तमिल केरला सेम कोई श्रीलंका श्रीलंका तमिल केरला तमिल कुल्लू सेम फर्स्ट फ्लोर इधर से लेके आया खाना हाँ खाना अदा इस्रासील आती मामा अदा ना कफिल मामा ले அக்கல்ல சேலாம் அது சாப்பாடு கொடுத்துட்டு லிஃப்ட்டில் வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு அங்கே வந்தோன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு இந்த வேல் இந்தியாவே பங்களாதேஷ் ஆனால் பங்களாதேஷ் நம்ம லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் தமிழ் மாலும் சார் थोड़ा थोड़ा கொஞ்சம் தமிழ் தெரியும் அதுக்கப்புறம் ஹிந்தி அப்புறம் கேரளா தெரியுங்களா ஒரு 3 4 5 6 8 10 தமிழ் சூப்பராக பேசுறாரு இவர் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ வண்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் போய் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் சதி சுக்ரன் ஓகே பதீர் பாய் கொடுத்துட்டோம் ரூம் கிளம்பிட்டு தான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க